ஹாய், வெல்கம் டு ஃபேன்சி பிடி. இன்றைக்கி ஒரு இன்விசிபிள் செயின் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கியர் லாக், ஸ்டோன் பால், பிந்தி பால், ஒரு பெண்டன்ட்டு, ஹூக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் பால் போட்டுட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீட், இதே நம்ம வந்து 3 டைம்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த 3 பால்ஸ் போட்டதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு பிந்தி பால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டோன் வச்சதுக்கு சென்டரில் வந்து பிந்தி பால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு டியூப் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெண்டன்ட்டு, சுகர் பீட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெண்டன்ட்டு, ஸோ மறுபடியும் ஒரு பிந்தி பால், நெக்ஸ்ட் வந்து ஒரு டியூப் பீடு. ஸோ இப்போ நம்ம எது ஆப்போசிட்டில் பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டோன் பால், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸு, மறுபடியும் ஒரு ஸ்டோன் பால், சுகர் பீட்ஸ், இதே நம்ம வந்து 3 டைம்ஸ் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டோன் பால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு பிந்தி பால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 கியர் வயரும் சென்டரில் வச்சுட்டு கியர் லாக் போட்டுக்கலாம். 2 சைடு கியர் லாக் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இதாகிக்கும். நம்ம வந்து என்ன பண்ணாலும் அது வந்து வெளியே வராது. நம்ம கியர் லாக் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வச்ச மாதிரியே 2 சென்டரில் வச்சு கரெக்டாக ஹேண்டில் வச்சு கரெக்டாக அந்த ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சென்டரில் வராது, அந்த பெண்டன்ட் வந்து சென்டரில் வராது, இந்த சைடில் இருக்கும், நெக்குக்கு வந்து கரெக்டாக செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா செட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹூக் செட் பண்ணிக்கலாம். இது எப்போவுமே எல்லோரும் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான். கியர் லாக் போட்டு ஹூக் போட்டு அது வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சி கீழே இழுத்தோம்னா அது வந்து செட் ஆகிக்கும் கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் கியர் லாக் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ஹூக் வச்சு பண்ணிக்கலாம். கியர் லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பேசர் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். கியர் லாக் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த கியர் ஒயர் இருக்கும், அது வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து பின்னாடி உங்கள் ஹேரில் வந்து சிக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து குத்துற மாதிரி இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம இன்விசிபிள் செயின் மேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபுல் வீடியோ வேணால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.